நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செல்லும் ரோடு காரமடை ஒன்றியம் தேக்கம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட 5வது வார்டு வேல்ஸ்புரம் பேருந்து நிறுத்தம் அருகில் சுமார் 2 மாத காலமாக பிரதான குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் கசிவு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. அவ்வழியில் செல்லும் பொதுமக்களுக்கும் மற்றும் பள்ளி குழந்தைகள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கும் மிகவும் இடையூறாக இருந்தது. இச்சம்பவத்தை தேக்கம்பட்டி ஊராட்சி மன்ற செயலாளர் அவர்களிடம் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் இது தொடர்பாக மேட்டுப்பாளையம் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் சார்பாக நகர தலைவர் அப்துல்லா மற்றும் நகர செயலாளர் PC பகதூர் ராமசாமி ஆகியோர் இணைந்து ஊராட்சி மன்ற செயலாளர் செந்தில் அவர்களிடம் இச்சம்பவத்தை கூறி தீர்வு காண கோரிக்கை வைக்கப்பட்டது. இப்பணியை செயலாளர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து பணியினை முடித்துக் கொடுத்தார். இன்று காலை கோவை சிங்காநல்லூர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நேர்ந்து வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி செல்லும் நிலை இருந்தது. கடுமையான போக்குவரத்து நெரிசலில் பொதுமக்கள் தவித்து நிற்கும் நேரத்தில் அருகில் சிங்காநல்லூர் காவல் நிலையம் இருந்தும் வாகன தவிப்பில் மக்கள் சிரமப்படுவதை சீர் செய்வதற்கு காவலர்கள் அங்கு வரவில்லை என்பதை சொல்லி சிங்காநல்லூர் வாகன நெரிசலில் சிக்கி தவித்த வாகன ஓட்டிகளும் மற்றும் பொதுமக்களும் வேதனைப்பட்டார்கள். காலை மற்றும் மாலை நேரங்களில் பொதுமக்கள் வேலைக்கு செல்வதும் வேலை முடிந்து வருவதும் வாடிக்கை. அதனால் வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அச்சமயத்தில் அப்பகுதி காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்தால் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த இடையூறும் இருக்காது. போலீசார் ஆவணம் செய்ய வேண்டும் என தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் கோரிக்கை. டெல்லி, ஒடிசா, மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், கேரளா ஆகிய மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு தாவேகா கடும் கண்டனம். பிரதமர் மோடி இதற்கான கண்டனத்தை தெரிவித்து சிறுபான்மை சகோதரர்களின் பாதுகாப்பை உண்மையாகவே உறுதி செய்ய வேண்டும் என்பதை தாவேகா வலியுறுத்துகிறது என தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் அறிக்கை. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் குரல் கொடுக்கும் தாவேகா கட்சி இந்துக்களுக்கு கொடுப்பதில்லை. திருந்த வேண்டியது இந்து இளைஞர்கள் மட்டுமே. கார்த்திக் சிதம்பரம் மீது சீனா விசா வழக்கு பிடி இறுகுகிறது. 263 சீனர்களுக்கு சட்டவிரோதமாக விசா பெற்றுத்தர ரூபாய் 50 லட்சம் வாங்கியதாக காங்கிரஸ் MP கார்த்திக் சிதம்பரம் மீது CBI வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் அதனை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவசமாக 1 கிலோ கேழ்வரகு மாவு வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். சீன எல்லையில் இந்தியா அதிரடி. சீன எல்லை அருகே இமயமலையில் 16,000 அடி உயரத்தில் சாலை அமைக்க இந்திய ராணுவம் திட்டம். 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்படும் சாலையால் ராணுவ வீரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் நேரம் கணிசமாக குறையும் என தகவல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947878915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.